கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம நரகம் ஹெல்லுன்ற ஒரு கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆத்மான்ற ஒரு பாடம் பார்த்துட்டு தான் எங்க வந்தோம்னா நரகம் அப்படின்ற ஒரு பாடத்துக்குள்ள நம்ம வந்தோம் இல்லையா? நரகம்ன்ற பாடத்துக்குள்ள வரும்போது நம்ம கடந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கு. இரண்டு விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கு. அது இரண்டு காலப்பகுதிக்கு என்னவா இருக்கு வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். முதல் காலப்பகுதி இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையில் ஒரு நியாய தீர்ப்பு. உயிர்த்தெழுந்த ஜனங்களுக்கு என்ன, உயிர்த்தெழுந்தவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து எண்டுல 1000 மணி சாட்சி முடிவுல கொஞ்ச காலம் சாத்தான் என்ன பண்ணப்படுவான்? கட்டவிழ்க்கப்படுவான். கட்டவிழ்க்கப்பட்டு அவன் ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? மோசம் போக்குவான். அப்போது சாத்தானையும் அவனோட கூட மோசம் போன ஜனங்களை என்ன பண்றாருங்க? சேர்த்து அக்கினி கடலை போடுறாரு. அதைதான் என்ன வேதம் என்ன சொல்லுது? கேண்டு அப்படின்னு சொல்லுது. ஓகே, சரி. ஓகே, சரி. இப்போ இந்த நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையில எல்லாரும் என்ன பண்ணப்படுவார்கள்? உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். செகண்ட் டெத்னா என்னன்னு சொல்ல முடியுமா? இரண்டாம் மரணம், செகண்ட் டெத். இப்போ இது 1000 இயர். ஓகே, இந்த கொஞ்ச காலம் சாத்தா என்ன பண்ணப்படுவான்? 1000 இயர் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே கொஞ்ச காலம் என்ன பண்ணப்படுவான்? சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். விடப்பட்டவனே என்ன பண்ணான்? ஜனங்களை மோசம் போக்குறான் இல்லையா? மோசம் போக்கும் போது எவ்வளவு பேர் அவனை பின்பற்றி போறாங்க? கடற்கரை மனத்தனையா ஜனங்கள் பின்பற்றி போறாங்க. அப்போ அவனை பின்பற்றி போன இந்த 1000 வருடம் சத்தியம் கேட்ட அதானே, இவங்களையும் பின்பற்றி போனவங்களையும் சாத்தானையும் சேர்த்து என்ன பண்ணிடுறாருங்க? இந்த இடத்துல அழிச்சிறாரு. அதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம். வேதம் என்ன பண்ணுது சொல்லுது? படிக்க அந்த வசனம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, 7வது வசனம் படிங்க. காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரையும் வளைந்து கொண்டார்கள். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் நிருபமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அதிலே 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இதுவே இரண்டாம் மரணம். ஓகே, சரி. இப்போ படிக்கும்போது எல்லாரும் அப்படியே எடுக்கக்கூடாது. எல்லாமே வந்து இதுல நீங்க அப்படியே எடுத்துக்கலையே. இன்னும் நீங்க அதுல அதுதான் உங்களுக்கு நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்சியை நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் படிச்சீங்கன்னா 666 இருக்கும். அது என்னதான்? 666 தான். 1000 வருஷம்னு இருக்கும். 1000 வருட அரசாட்சின்னு இருக்கும். அது எவ்வளவுதான்? 1000 வருஷம் 1,44,000 பேர்னு இருக்கும்.
கரெக்டுங்களா? இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணாதுங்க, மாறாது ரெவலேஷன்ல. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல சாத்தானையும் அவன் கூட சேர்க்கிற ஜனங்களை என்ன பண்ணிடுறாரு தேவன்? அழிச்சிடாரு. ஓகே, இதுக்கு என்ன மரணமா? செகண்ட் டெத். ஏன் இது செகண்ட் டெத்னு சொல்றாங்க? ஏன் இரண்டாம் மரணம்னா என்னது? இங்க இந்த இடத்துல ஜனங்கள் மரித்து உயிர் எழுந்துட்டாங்க. 1000 மணி சாட்சி துவக்கத்துக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. மரிச்சவங்க எழுந்துட்டாங்க. ஒரு மரணத்தை ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? சந்திச்சுட்டாங்க. ஓகே, இப்ப 1000 மணி சாட்சி எண்டுல இங்க இவங்க சந்திக்கிறாங்கல்ல, சேர்ந்து அழிச்சிடுறாருன்றது இல்லையா? இது அவங்களுக்கு எத்தனாவது மரணம்? ரெண்டாவது, செகண்ட் டெத், இரண்டாவது மரணம். புரிஞ்சா இல்லையா? புரியலையா? இங்க மரிச்சவங்க எழுந்துருவாங்க. இங்க உயிர் எழுந்துடுறாங்களா? சரி, இப்ப ரெண்டாம் மரணம்னா என்னது? என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இங்க நீங்க மறிச்சீங்கன்னா எழுந்துக்கலாம். இங்க மறிச்சீங்கன்னா ஏன் எழுந்துக்கிறாங்க எல்லாரும்? இல்ல நம்ம உயிர் எழுதுறதுக்கு காரணம் என்ன? இல்ல, கிறிஸ்துவனுடைய ஜீவன். கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுக்கலாம், நாம என்ன பண்ண முடியாது? உயிர்த்தெழு நமக்கு உயிர்த்தெழு கிடையாது இல்லையா? கரெக்டா? இப்போ இங்க கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுந்து நமக்கு ஜீவன் கொடுத்தாரு, உயிர்த்தெழுந்துட்டோம். உயிர்த்தெழுந்த பிற்பாடு நமக்கு என்ன, எல்லா உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணப்படுது? 1000 வருஷம் முழுதும் அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள் இல்லையா, அவருடைய நியாய பிரமாணங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெளிவா என்ன பண்ணுது? புரிய வைக்கப்படுது. எங்க? இந்த 1000 வருஷம். இங்க இவங்க மோசம் போகும்போது, மோசம் போனாங்க அப்படின்னா, இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் பார்த்தவங்க மோசம் போனாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணிடுறாருங்க? அப்படின்னா இங்க செகண்ட் டெத்னா என்ன அர்த்தங்க? அவ்வளவுதான். அது அவங்களுக்கு என்ன கிடையாது. இப்ப நீங்க இவங்கள சதா காலங்களும் அக்னிய கந்தம் எரிகிறது கடல்ல தள்ளப்பட்டார்கள்னு ஒரு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சதா காலமும் அவங்க எரிஞ்சிட்டே இருப்பான அர்த்தமா? எப்படி புரிஞ்சு? இல்லையே, சதாகாலம் எரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு இருக்கு. சதாகாலம் வாதிக்கப்படுவார்கள் இருக்கு. அப்படிதானே இருக்கு. சதாகாலம் வாதிக்கப்படுவார்கள் என்ன அர்த்தம்? எண்டு வரைக்கும் வாதிக்கப்படுவார்கள் என்ன அர்த்தம்? சரி, இப்ப இவர்களை சதாகாலமும் வாதிக்கப்படுறதுனால இப்ப என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு மறுபடியும் ஒரு மனம் திரும்புதல்னு ஒண்ணு கிடையாது. என்ன பண்ண போறது இல்லை. இவங்க மறுபடியும் மனம் திரும்புதலும் ஒண்ணு வரப்போறது கிடையாது. கரெக்டா? ஓகே, சரி. ஏன் இங்க நெருப்பு சதா காலங்களும் அழிக்கப்படுவார்கள், அக்னி கடல் இதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னா, நெருப்பு என்பது ஒரு பொருளை என்ன செஞ்சிடும்? சாம்பல் சாம்பலா ஆக்கி விட்டுரும். கரெக்டுங்களா? அது இனிமே என்ன வராது, மறுபடியும் அந்த தன்மைக்கு வராது. ஓகே, சோ அது இப்ப ரெண்டாம் மரணம் என்ன புரிஞ்சிச்சு இல்ல? இந்த ரெண்டாம் மரணம் யாருக்கு? இது உலக ஜனங்களுக்கு. இதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம இங்கேயே என்ன ஆயிடுறோம்? மேல வானத்துக்குரிய மேனைக்கு போயிடுறோம்ல. கரெக்டா? சரி, அப்போ இது நமக்கு சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு நான் எதுக்கு போட்டேன்னா, செகண்ட் டெத்னா என்னன்னு புரிய வைக்க போட்டேன். ஓகே, நமக்கு செகண்ட் டெத் இருக்கா? இப்ப நாம இங்க இருக்கிறது செகண்ட் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் வேர்ல்டு. கரெக்டா? இங்க யாருடைய வருகை? கிறிஸ்துடைய வருகை. இங்க ரிசரக்ஷன் நடக்குது. இங்கதானே நமக்கு நடக்குது ரிசரக்ஷன். இங்கதான் நமக்கு நடக்குது ரிசரக்ஷன். இங்க 1000 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே, அப்ப நம்ம கோர்ஸ் எங்க கம்ப்ளீட்டட்? இங்கதான். நமக்கு பரலோகம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இங்கதான் என்ன பண்ணுறது நமக்கு சொல்லப்படுது. கரெக்டா? சரி, இங்க வரக்கூடிய ஜனங்கள் இது முழுக்க சத்தியம் கேட்கறது மாதிரி நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சத்தியம் கேட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? இவங்க சத்தியம் கேட்டு எண்டுல சாத்தானை இவங்களை மோசம் போய்கிட்டானா என்ன வந்துடும்? இவங்களுக்கு இரண்டாம் மரணம் வந்துடும். இங்க நம்ம சத்தியம் கேட்டு நாம பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம்னா என்ன வரும்? செகண்ட் டெத் நமக்கு இருக்கா இல்லையா?
நமக்கு ரெண்டாம் மரணம் இருக்கா இல்லையா? இப்ப நமக்கு என்ன, நம்ம முதல் மரணம் என்ன பண்ணல, வரல இல்ல. செகண்ட் டெத் எப்படி நமக்கு வரும்னு கேட்க நமக்கு எல்லாமே அறிவிக்கப்படுது, சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சுன்னா சொல்லிடலாம். இவங்க வந்து செகண்ட் டெத்துக்கு வருது. இவங்க ஏற்கனவே இங்க ஒரு டெத் ஆல்ரெடி இங்க டெத் ஆனவங்க. இது முதல் மரணம் அவங்களுக்கு. ஓகே, முதல் மரணத்துல இருந்து அவங்களுக்கு என்ன இருக்கு, உயிர்த்தொழில் இருக்கு. ஓகே, உயிர்த்தொழில் இருந்து வந்துட்டாங்க, வந்தும் தவறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, இன்னொரு உயிர்த்தொழில் கிடையாது, இன்னொரு உயிர்த்தொழில் கிடையாது. அவங்களுக்கு என்னதான் அதுங்க, செகண்ட் டெத், இரண்டாம் மரணம், அவ்வளவுதான். இரண்டாம் மரணம் மீன்ஸ் இனி அவங்க என்ன பண்ண முடியாது, உயிர்த்தெழுந்து வர முடியாது. கரெக்டா? இங்க எபிரேயர்ல ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். அந்த லிஸ்ட் நல்லா கவனிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும், இனி வரும் உலகம்னா என்னது, தேர்ட் வேர்ல்டு இல்லையா? இனி வரும் உலகத்தினுடைய பலன்களையும் நீங்க ருசி பார்த்தும் அறிந்தும் மறுதளிச்சுட்டு இங்க போயிட்டீங்கன்னா தேவனுடைய குமாரனை முடியாது. இவங்களை புதுப்பிச்சார்ல உலக ஜனங்களை, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்ல. ஆனா இவர்களுக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறது இப்போ அந்த உயிர்த்தெழுந்து போறவங்க ஆண்டவர் அறியாதவங்களா? எந்த உயிர்த்தெழுந்து போறவங்க? இந்த இரண்டாவது மரணத்துல அவங்க வந்து தேவனை அறியாதவங்களா? நான் உங்களை கேட்கிறேன், நீங்க தேவனை அறிஞ்சவங்களா? இல்ல தவறா எடுத்துக்கணும், புரிதலுக்காக கேட்கிறேன். நீங்க தேவனை அறிஞ்சவங்களா? எப்படி? இதுதான் நீங்க அறிஞ்சதுக்கா? இதுதான் நீங்க பரலோகம் போறதுக்கான தகுதின்னு நினைக்கிறீங்களா? அப்ப அறிஞ்சிட்டா என்ன கிடையாது? நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்றதுல இருக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? அறிஞ்சுக்கிட்டான்னு நீங்க பரலோகம் போயிடுவான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க வழி மாறாம கூட இதே நிலைமையில இருங்களேன், நீங்க பரலோகம் போயிடுவீங்களா? எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிக்க கூடாது. இவ்வளவுதான் நம்முடைய இல்ல, நமக்கு எங்கேயுமே வேதம் ஒரு பிக்சடா சொல்லவே இல்லை. அநியாயம் செய்கிறவன் பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் என்னவா இருக்கு, பரிசுத்தமா இருந்தா வேதம் சொல்லுது. சரி, அது நம்ம தகுதிகள் என்னென்னலாம் பின்னாடி படிக்கலாம். ஓகே, இங்க யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க இயேசு கிறிஸ்துவ இப்போ என்னை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என்னுடைய பேர் என்ன? என்னோட பேர் தினேஷ். இப்ப என்னைய உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெரியும். அடுத்த வாரம் வேற ஒரு பிரதர் வந்து கிளாஸ் எடுக்கான்னு வச்சுங்களேன். போன வாரம் தினேஷ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தார் இல்லையா, அவர் தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெரியும். உங்களுக்கு என்னைய தெரியுமா, என்னைய பத்தி தெரியுமா? நான் கேக்குறது என்னை தெரியும்ன்றது, நான் கிளாஸ் எடுக்கிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது. சேம் உங்களை பத்தி உங்களை எனக்கு தெரியும், ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு கடவுளை தெரியுமா? கடவுளை பற்றி தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டாலாம் இங்க போயிட முடியாதுன்னு சொல்றேன். எனக்கு யாருமே இயேசு கிறிஸ்து பத்தி எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீங்க இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாலும் கூட பரவாயில்ல, நீங்க அவர் பேரை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க பரலோகம் போயிடுவீங்களா? கிடையாது இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் நியாயம் இருக்கும் போது உனக்கு என் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டு சொல்லுவாரா? அல்லது என்னோட உபதேசத்துக்கு நடந்தியான்னு கேட்பாரா? அதானே கேட்பாரு. என்னுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணியான்னு தான் கேட்பாரு தவிர
யூ நோ மீன் கேட்க மாட்டார்ல, உனக்கு என்னை தெரியுமான்னு கேட்க மாட்டார்ல. உங்களுக்கு இல்ல, அவனுக்கு இயேசு கிறிஸ்துவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுட்டா அவன் பரலோகம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதான் தகுதியா? அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எங்க இருப்பாங்க? கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எங்க இருப்பாங்க? பரலோகத்துல இருப்பாங்கல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருப்பாங்க? முதலாம் வரையில அவரை பார்த்தாங்களே, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்தாரு, இவரு யோசேப்பினுடைய மகன், அப்படி பார்த்தாங்க. அவங்கள எங்க இருப்பாங்க? அங்க பரலோகத்துல இருப்பாங்கல்ல. கரெக்டுங்களா? அப்போ பேரை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கிடையாதுங்க. என்னோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுனால, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு என்னைய பத்தி என்ன பண்ணணும் தெரியணும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துல நீங்க நிலைச்சு அதன்படி நடந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியுமே தவிர, நீங்க அவர் பேரை தெரிஞ்சுக்கிறதுனால எங்க போயிட முடியாது? பரலோகம் போயிட முடியாது. அதுல முதல்ல நீங்க கிளியர் ஆயிடுங்க. ஓகே, அதனால நீங்க இங்க கிறிஸ்தவர்ல இருக்கலாம், இந்துஸ் இருக்கலாம், முஸ்லீம்ஸ் இருக்கலாம், எல்லா மதத்தினரும் இருக்கலாம். கரெக்டா? புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே உயிர்த்தெழுந்து எங்க தான் வரணும்? இந்த அழைப்புக்குள்ள, எந்த அழைப்புக்குள்ள? வானத்து நட்சத்திரம் என்ற அழைப்புக்குள்ள புரிஞ்சு வராதவங்க இங்க வருவாங்க, அவ்வளவுதான். ஓகே, சரி. இந்த வானத்து நட்சத்திரம் போறாங்க இல்லையா, இவங்களுக்கு 2ஆம் மரணம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. சரி, நான் என்னன்றேன், இவங்க ஒரு மரணம் மறிச்சிட்டாங்க, இங்க ஒரு மரணம் மறிச்சிட்டாங்கல்ல. நாம தான் வச்சுக்கோங்களேன், நாம இங்க என்ன பண்ணிடுறோம்? மறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாம மறிச்சு இப்ப நீங்க எபிரேயர் 6:4 படிச்சீங்கல்ல, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் உலகத்தின் பலனை அறிந்தும் இல்லையா மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே அகைன் மறுபடியும் நீ சிலுவையில அறைந்து அவமானப்படுத்துறபடியால் மனம் திரும்புவதற்கு இனி உங்களுக்கு என்ன கிடையாது? மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் உங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்ன அர்த்தம்? இந்த வானத்து நட்சத்திரன்ற வாய்ப்புக்குள்ள போறவங்களுக்கு இங்க என்ன கிடையாது? இங்க அவங்க இந்த ஓட்டத்துக்காக ஓடல. அவங்க எந்த ஓட்டத்துக்காக ஓடினாங்க? இந்த ஓட்டத்துக்காக ஓடினாங்க இல்லையா? ஓகே, இப்ப நான் ஓடிட்டு இருக்கேன், இந்த ஓட்டத்துக்காக ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய தகுதி நான் இழந்துட்டேன். என்னோட நிலைமை என்ன? இல்ல, இங்க வந்துட்டேன் அப்படின்னா அதான் கேக்குறேன், என்னை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் ஒரு வார்த்தை இருக்குல்ல. எனக்கு இங்க வேலையே கிடையாது. ஒன்ஸ் நான் இங்க மறிச்சிட்டேன்னா பாருங்க, இங்க என்ன நடக்குதோ அதுதான் இங்க இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன பண்ணுவது நடக்கும். ஏன்னா இவங்க இங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதை நாம இங்க கத்துக்கிறோம். கரெக்டா? இருந்தாலும் ஒரு டவுட், இவங்க ஏற்கனவே ஒரு மரணம் மறிச்சிட்டாங்க, அதனால இவங்களுக்கு இந்த மரணம் என்ன பேரு? 2ஆம் மரணம். ஆனா நாங்க இங்க ஒரு மரணத்தை தான் என்ன பண்ணணும்? மறிச்சோம். பட் எங்களுக்கு எப்படி 2வது ஒரு மரணம்ன்றது ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆக்சுவலா நம்ம இங்க ஞானஸ்தானத்துக்கு வரும்போதே ஒரு மரணம் மறிச்சிடும் இல்லையா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்ணிடுறோம்? நாம ஒரு மரணம் மறிச்சிரோம்ல இல்லையா? படிக்கலாம் பாருங்க, ரோமர் 6:2 படிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? கரெக்டா? புரிஞ்சா? அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மரணம் என்ன பண்ணிட்டோம்? சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். கொலோசையர் 3:3 படிங்க. பாத்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? மரித்தீர்கள். எப்போ? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் என்ன பண்ணிருக்கு? மறைந்திருக்கு. எப்போ மரித்தீர்கள்? அதுல ரோமர் 6 மறுபடியும் வந்துடலாம். 8ஆம் வசனம் படிங்க. 6:8. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோட கூட என்ன பண்ணிருப்போம்? பிழைத்தும் இருப்போம்.
ஓகே, அப்ப எப்ப நமக்கு ஒரு மரணம் வருது? ஓகே, சோ அப்படியே ஒரு கேள்வி போயிட்டே இருக்கு. ஞானஸ்தானம் என்னதுங்க? நான் கேட்டது ஞானஸ்தானம் என்றால் என்ன? எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க தானே? சொல்லலா? ஏன் தெளிப்பு ஞானஸ்தானமா? ஆக்சுவலா ஞானஸ்தானம் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு வார்த்தையுடைய கிரீக் வேர்டு, கிரேக்க பாஷையில இருந்து இது வந்திருக்கு. கிரீக் வேர்டுன்றது பேப்டைசோ. பேப்டைசோனா என்னது? முழுகுதல். வாட்டர் கிடையாது, ஒன்லி டிப்பிங், முழுகுதல். என்னதுங்க? ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, யோவான் சொல்றாரு, யோவான் சானகன், நான் உங்களுக்கு ஜலத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு ஆவினால மத்தியால் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அப்ப அங்க கூட என்ன இருக்கு? நீ ஆவில கூட ஞானஸ்தானம் எடுக்கலாம், ஜலத்துல கூட எடுக்கலாம், அக்கினில கூட எடுக்கலாம். ஓகே, ஞானஸ்தானன்ற வேர்டு வந்து நீ தண்ணியில மூழ்கி எழுந்துக்கிறது அப்படி அர்த்தம் கிடையாது. ஞானஸ்தானன்ற வார்த்தைக்கு அர்த்தம் முழுகுதல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? முழுகுதல், தெளிக்குதல் கிடையாது. என்ன கிடையாது? தெளிக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் முழுகுதல் கிடையாது. முழுக்குனாதான் அது என்னதுங்க? ஞானஸ்தானம். நீங்க எல்லாம் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? மூழ்கி எடுத்துட்டீங்களா? சரி, உங்க தலை மேல தண்ணி வந்தா போதும், உங்க தலைக்கு மேல தண்ணி வந்தா போதும், நீ முழுகிட்டா போதும் தண்ணியில படுக்க வச்சு. எண்டு கிடையாது, அதான் துவக்கம். நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் உங்க வாழ்க்கைய வாழ போறீங்க. அது என்ன கிடையாது, முடிவு கிடையாது. நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிடுவோம்னு அர்த்தம் கிடையாது. அதான் கேக்குறேன் சார், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்றது அது என்ன கிடையாதுங்க, நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வாழ துவங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கிரியையில காட்டலன்னா நீங்க எங்கதான் போய் ஆகணும்? உங்க வாய்ப்பை நீங்க இழந்துதான் ஆகணும். நான் நரகன்னு இப்ப நான் சொல்லல, எதை இழந்தாகணும்? உங்க வாய்ப்பு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? இழந்தாகணும்னு சொல்றேன். ஓகே, சரி. அப்போ நான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்லிருக்கேன்? 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், இங்க ஒரு எண்டு இருக்கு, இங்க ஒரு எண்டு இருக்கு. ஓகே, இந்த எண்டுல இருக்கிறவங்க தான் நாம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா மிஸ் பண்ணதுதான். இனி நம்மளை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஓகே, அதனால இந்த வாய்ப்பை இழந்தவங்களை நரகத்துல போட்டு அழிக்க போறாரா? இப்போ நம்ம இங்க வாய்ப்பை என்ன பண்ணிடுறோம்? இழந்துடுறோம். மேக்சிமம் இங்க நமக்கு இந்த இடத்துல மட்டும் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, இங்க நமக்கு 2ஆம் மரணம்னு ஒண்ணு என்ன பண்ணுது? இருக்குதா இல்லையா? அப்படின்னா நம்மள நரகத்துல போட்டு அழிச்சுவாரா? வாய்ப்பே கிடையாது சார், எல்லாரும் போக முடியாது. ஆமா, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் மாதிரி. இப்ப என்ன மட்டும் தான் என்ன செலக்ஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு அழைப்பு வந்து ஒன்லி ஆசாரியர்கள், ராஜாக்கள். போன கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா, ஒன்லி என்ன அழைப்பு தான்? எல்லாருமே என்னவாயிட்டா, யாருக்கு யார் ராஜாவா இருப்பா, யார் ஆசாரியா இருப்பா? கொஞ்சம் ஜனங்கள் தான் இந்த அழைப்புக்குள்ள என்ன பண்ண முடியும்? போக முடியும். மற்ற நிலைமை என்னன்னு உங்களை இங்க சொல்லிட்டேன். எல்லாரும் எங்கதான் வந்தாகணும்? இல்ல, 1000 மணி நேரம் சாட்சியில வந்துதானே ஆகணும். அதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன், அதுக்குள்ள நீங்களே பேசுறீங்க. நம்ம மேல போல. ஓகே, அடுத்து என்ன ஸ்டெப்? ஓகே, கரெக்டா? மேல போல. இப்ப நான் எடுத்து ஏன்னா நமக்கு மேல போவோன்றது விசுவாசிக்கிறத விட எதைதான் விசுவாசிப்போம்? நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர, இந்த ஆப்ஷன் இருக்கு அதுக்கு ஓடணுன்றது நமக்கு என்ன வராது. அது மனிதனுடைய நேச்சர், மனுஷனுடைய நேச்சர் அதுதான். ஓகே, சரி. அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன், நம் தேவன் வந்து
ஒருத்தரை கூப்பிட்டு அவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லி இந்த ஆயமலர் சர்ச்சில் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு. என்ன இருக்கு? சாத்தான் இல்ல, சாத்தான் இங்க கட்டப்பட்டிருக்கான் இல்ல, மரணம் இல்ல, உலகத்துல எல்லா ஆசீர்வாதம் எதெல்லாம் மனுஷன் இழந்தானோ எல்லாமே என்ன பண்ணப்படுது உங்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையா? இந்த ஆயிரமடார் சாட்சி குறித்து வேதம் சொல்லும் போது பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் வாய் கூசி போயிற்று என்று இங்க இருக்கிறவங்க சொல்ல மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? காய் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லாரு. அப்பா திராட்சை காயை சாப்பிட்டாரு, பிள்ளைகளின் வாய் கூசி போயிட்டு அப்படின்னா நான் பாவம் செய்ததால் என் பிள்ளைக்கு என்ன வந்திருக்கு? ஆதாம் பாவம் செய்தார்ல, அதனால நமக்கு என்ன வந்திருக்கு? மரணம் வந்திருக்குன்ற இந்த பாயிண்ட் இங்க கிடையாதுன்ற. என்ன கிடையாது? இங்க அவன் திராட்சை காயத்தின்னா அவன் வாய் தான் என்ன பண்ண முடியும்? கூசி போகும். புரிஞ்சுங்களா? இங்க நான் தவறு செய்யறதுனால இன்னொருத்தர் என்ன பண்ணாது, பாதிக்காது. இங்க ஆதாம் தவறு செய்தார், எனக்கு என்ன வந்திருக்கு? மரணம் வந்திருக்கு இல்லையா? மரணத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒட்டுமொத்தமா யாரு கூட்டு வந்துட்டாங்க? நம்மளோட வயசுக்கு கூட்டு வந்துட்டாரு. எதனால? தன்னுடைய ஜீவனை கொடுத்து கூட்டு வந்துட்டார். கரெக்டா? எங்க கூட்டு வந்துட்டார்? ஆயிரமலர் சர்ச்சு கூட்டு வந்துட்டார். ஓகே, அதனால இங்க பாவம் செய்தா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தானா? யார் பாவம் செய்யறாங்களோ அவங்கதான். இங்க சாத்தானை யூஸ் பண்ணவே முடியாது. சாத்தான் நினைவு வந்துச்சுட்டான்னு சொல்லவே முடியாது. அதனாலதான் சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்காரு? இப்ப அவர் கட்டி வச்சிருக்காரு. கரெக்டா? சரி, இப்போ நம் தேவனை குறிச்சு நம்ம படிக்கும் போது தேவன் அன்புள்ளவரா இல்லையா? அன்புள்ளவரா? எவ்வளவு அவர் அன்பு நீங்க கணக்கு கால்குலேட் பண்றீங்களா? பண்ணுங்களா மாட்டீங்களா? சங்கீதம் 103 சங்கீதம் 8 வசனம் படிங்க. 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் என்ன பண்ண மாட்டார்? கடிந்து கொள்ளார். என்றைக்கு என்ன பண்ண மாட்டாரு? கோபம் கொண்டு. இது தேவனுடைய மைண்ட். அவர் இப்படித்தான் இருப்பார். இன்னொரு வசனம் படிக்கலாம். உபாகமம் 18 படிங்க போ. இங்க சொல்றா பாருங்க, தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கிடக்க பண்றவன் என்னது? தீயில ஒப்பு கொடுப்பாங்க இல்லையா அந்நியர்களும், தீ கடக்கம் பண்ணுகிறவர்கள். குறி சொல்லுகிறவனும் உங்களுக்குள்ள என்ன பண்ண வேண்டாம்? இருக்க வேண்டாம். அதுல எரேமியா 7:31 படிங்க. அந்த வசனம் முக்கியமான வசனங்க, நல்லா கவனிங்க. தங்கள் குமாரரையும் பாத்தீங்க, எங்க தேவன் சொல்றாரு, அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. எது? எரிக்கிறது. அதுல 32-35 படிங்க. பின்னாடி உங்களுக்கு சொல்றது என்ன அர்த்தம்ன்றது லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவர்களா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம தேவனுடைய குணம், மைண்ட். அவர் ஒரு மனுஷனை தூக்கி நரகத்துல போட்டு நீ சதா காலம் என்னவாரு?
எரிஞ்சுக்கிட்டே இரு, உனக்கு என்ன கிடையாது, முடிவே கிடையாது அப்படின்னு போட்டு சாகடிக்கிற தேவன் கிடையாது நம்ம தேவன். கரெக்டா? ஆதாம் மறுபடியும் 1000 ஆண்டு அரசாட்சியில வருவாரா மாட்டார்? வருவார்ல. நமக்கு எல்லாருக்கும் பாவம் செய்யறதுக்கு முன்னோடியான ஆதாம் வந்துருவாரு, ஆனா யாரும் வரமாட்டாங்க. எப்படி இது நியாயம்? அவனுக்கு தெரியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவரோட நியாயப்பிரமாணத்துக்கு உலகத்துல இருக்கிறவங்க கூட தெரியாது. உலகத்துல இருக்கிற நார்மல் ஜனங்களுக்கு கூட என்ன தெரியாது? கிறிஸ்துவ பத்தி தெரியாது. அவங்கள நரகத்துல போட்டுருங்களான்னு கேட்கிறேன். போட முடியாதுல்ல. கரெக்டா? இப்ப நான் இந்த ஒரு வேர்டு உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். என்ன வேர்ட்? ஷியோல்ன்ற ஒரு வேர்டு. ஓகே, ஷியோல்ன்ற வேர்டுக்கு இது பழைய ஏற்பாட்டுல எத்தனை முறை வருதுன்னு சொன்னேன்? 65 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது எப்படிலாம் பயன்பட்டிருக்குது? 31 முறை நரகம், பாதாளம். சரி, உங்களுக்கு இது புரிஞ்சுதா? என்ன அர்த்தம்? என்ன என்ன புரிஞ்சுதுன்னா, நீங்க பாதாளம் நரகன்னு வேற வேற என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே வார்த்தையில இருந்தா வந்திருக்குன்னு சொல்றேன் நான். புரிஞ்சுங்களா? இது வந்து என்ன வேர்டு? எபிரேய வார்த்தை. என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை. இந்த எபிரேய வார்த்தையை தழுவிதான் நரகம். என்ன இந்த இந்த வார்த்தைய 65 முறை வந்திருக்குது. இதுல பழைய ஏற்பாடுல என்னன்ற வார்த்தை? ஷியோல்ன்ற வார்த்தை 65 முறை வந்திருக்கு. இதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்கல்ல பைபிள்ல, அவங்க இந்த 65 முறை இருக்கிற இந்த வார்த்தைய 31 முறை என்னன்னு போட்டாங்க? நரகம்னு போட்டாங்க. நான் சொல்றது நீங்க எது வேணாலும் போய் நெட்ல என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வேர்ல சர்ச் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். 65 முறை இருக்கிற இந்த வார்த்தைய 31 முறை நரகம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதே 31 முறை இதே வார்த்தை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? பாதாளம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதே வார்த்தையை 3 முறை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? கூடின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. புரிஞ்சா? ஒரே வேர்ட் ஒரே மீனிங் தான். ஒரே மீனிங். அதனாலதான் குழின்ற இந்த 3 இடத்துல மட்டும் இந்த குழின்ற வார்த்தைய நரகம் பண்ணிருக்காங்க. தவிர குழி நிறைய இடத்துல இருக்கு. ஒரு சில இடத்துல இப்படி பண்ணிருக்காங்க. எங்கன்னு சொல்றேன். இப்ப இது புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாருக்கெல்லாம் வேதத்துல நரகம்னு போட்டாங்க, யாருக்கெல்லாம் இதே வார்த்தையை எடுத்து என்ன பண்ணாங்க? பாதாளம்னு போட்டாங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு நரகம்ன்ற வார்த்தைக்கும் பாதாளம்ன்ற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் நீ மறிச்சு பாதாளத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்றது ஓகே, நீ மறிச்சு நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றது ஓகே. ஆனா ரெண்டுமே வந்த வார்த்தை என்ன வார்த்தை தான்? ஒரே வார்த்தை தான், இல்லையா? இப்ப வாட்டர் என்ற வார்த்தைய நான் தண்ணின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன், பிரதர் நீலும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, இவர் பானின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். மொழியில என்ன இருக்கு? வார்த்தையில வித்தியாசம் இருக்கு தவிர, பட் இதோட ஒரிஜினல் ஆரிஜின் மீனிங் தண்ணி. அவ்வளவுதான். கரெக்டா? இப்ப பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தெரியுங்களா? கெட்டவனா வந்தா நரகம்னு போட்டாங்க, நல்லவனா வந்தா என்னன்னு போட்டாங்கன்னா பாதாளம்னு போட்டாங்க. இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போனாரா இல்லையா? போனாரா? அங்க எல்லாம் நரகம்ன்ற வார்த்தை போட முடியாது. உங்களுக்கு சில உதாரணம் நான் காட்டுறேன். இது புரிஞ்சுதா? ஒரு வசனம் படிங்க, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். பாத்தீங்களா? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? அது என்ன டிரான்ஸ்லேஷன்? கேஜேவி. படிங்க bro. Turn into ஏன் ஷியோல்னு போட்டாங்க? இப்போ வர டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஷியோல்னு போட்டாங்க. நீ என்ன வேணா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோ.
தமிழ் பைபிள் என்ன இருக்கு சிஸ்டர்? நரகத்திலே நரகத்தில் தள்ளப்படுவாங்க இருக்கா? அங்க என்ன இருக்கு? ஷியோல்னு இருக்கா? ஏன்? அவங்க இந்த வேர்டு போட்டாங்க இப்ப எல்லா பைபிள்லயுமே. என்ன வேர்டு? ஷியோல்ன்ற வார்த்தையை போட்டாங்க. நீ என்ன வேணுமா புரிஞ்சுக்கோ, நரகமா பாதாளமா உன் இஷ்டம். கரெக்டுங்களா? இப்போ brother, அந்த வார்த்தை நீங்க படிச்சு அந்த வசனம் துன்மார்க் அஸ்டம் தமிழ்ல படிங்க. ம். தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் ம். நரகத்திலே தள்ளப்படும். நரகத்திலே தள்ளப்படுவார்கள் இருக்கா? டேர்ன் இன்டு ஷியோல் அப்படின்னா தள்ளப்படுவார்கள் தான், விரும்புவார்கள்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நீ எங்க இருந்து வந்தியோ, மண்ணுல இருந்து வந்தல்ல, நீ அங்கேயே திரும்ப வந்தா அர்த்தம் அதுக்கு இங்கிலீஷ்ல. ஆனா தமிழ்ல நமக்கு எப்படி போட்டுருக்காங்க? தள்ளப்படுவார்கள். எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. ஆமா, நீங்க தமிழ் பைபிள்ல அப்படித்தான் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறாங்க நமக்கு. ஓகே, ஏன்னா அங்க கெட்டவர்ல துன்மார்க்கர், அதுக்கு நீங்க என்ன போட்டாச்சு? நரகம் போட்டாச்சு. ஓகே, அதே வேர்டு தான் ஷியோல். கரெக்டா? ஷியோல் தான் அந்த வேர்டு. மறுபடியும் இன்னொரு வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். யாக்கோபு அது. படிங்க. ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். எங்க இறங்குவேன்? பாதாளத்தில். இப்ப படிங்க brother. And all his sons and his daughters rose up to comfort him, ம். but he refused to be comforted. And he said, I will go down into the grave. கிரேவ், பாதாளம். கிரேவ் இருக்கா? பாதாளம். நீங்க இந்த கிரேவ் ஷியோல் வார்த்தையில இருந்தா வந்தது இல்ல, நான் டிவி பார்க்கும்போது நான் பார்த்தேன். இருக்குல்ல. நீங்க ஷியோல்ன்ற ஒரு வேர்டு இருக்குல்ல, அது நீங்க கிரேவ்னா என்ன அர்த்தம்? பாதாளம். ஆனா இந்த இடத்துல சியோன் யூஸ் பண்ணல. பண்ண முடியாது. ஏன்னா இவரு யாக்கோபு நல்லவர், அவர் நரகத்துல தள்ளப்படுவார்கள். நான் நரகத்துக்கு போறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யோசேப்பு போன இடத்துக்கு நான் போறேன்றாரு அவர். யோசேப்பு அங்க போயிட்டாரு, அவர் போன இடத்துக்கு நான் என்ன பண்றேன்? போறேன்னு சொல்லும் போது யோசேப்பு ஏற்கனவே எங்க போயிட்ட மாதிரி ஆயிடும். அதுதான் அவருக்குன்னு வரும்போது தமிழ்ல நீங்க அது நரகன் போட முடியாது. தமிழ்ல என்ன போட்டாங்க? பாதாளம் போட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சுங்களா? அதுல யோபு 14:13 படிங்க. 14:13. என்னை பாதாளத்தில் இழுத்து ம். உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து ம். என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை கொடுத்தால் நலமாயிருக்கும். யோபு நல்லவர் தானே? இதை பாதாளத்தில் ஒளித்து வைத்து நரகத்தில் ஒளித்து வைத்து எழுத முடியுமா? எழுத முடியாது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிக்கலாம். 5-6. மரண அலைகள் ம். என்னை சூழ்ந்து கொண்டு ம். உச்சன பிரபாகம் என்னை பயப்படுத்தினது. ம். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாதாள கட்டுக்கள், அது என்னது? நரக கட்டுகளா? இல்ல. ஆனா நீங்க இப்ப படிக்கிற இந்த பாதாள நரகன்ற வார்த்தை எல்லா இடத்துலயுமே ஒரிஜினல் என்ன வார்த்தை தான் இருக்கு? ஷியோல்ன்ற வார்த்தை தான் இருக்கு. ஓகே, நீங்க எந்த இங்கிலீஷ் பைபிள் எந்த மூல பாஷையில வேணாலும் போய் என்ன பண்ணிக்கலாம்? ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆதியாகமத்துக்கு இல்ல அதான் சொல்றேன் பாரு. இந்த ஷியோல தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேங்க, படையற்பாட்டுல நரகம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இந்த பாதாளத்துக்கு இங்கிலீஷ்ல தான் கிரேவ்.
எல்லாத்துலயும் வந்து சியோன்ல வரல, 65 இடத்துலயும் வந்து இங்கிலீஷ் பைக்ல வரல. வராது. அதை சொல்லுங்க. அதான் சொல்றேன், இங்கிலீஷ் எல்லா இடத்துலயுமே 65 வரல, வராது. எங்க தேவையோ அங்க என்ன பண்ணாங்க, மாட்டாங்க. ஓகே, சரி. ஒரு வசனம் போய் படிக்கலாம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிங்க. என் ஆத்மாவை ம் பாதாளத்தில் விடுவீர். ம் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண வைத்தார். காண ஒட்டீர். இது யார் பேசுறா? தாவீது. என்ன சொல்றாரு? என் ஆத்மாவை எங்க விடீர்? பாதாளத்தில் விடீர். கரெக்டா? இது இப்ப யாரு தாவீது சொல்லிட்டாரா? வேற இங்கிலீஷ்ல படிங்க பேர். அத But you will not leave my soul in Sheol. சியோர் இன்டு சியோர். எங்க எங்கெல்லாம் நரகம்னு போடணுமோ அங்கெல்லாம் இப்ப நரகம்னு போடல. இப்ப உங்க பைபிள்ல இப்ப வர இப்ப நீங்க லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேஜேவில நீங்க மொபைல் எடுத்து கேஜேவில பாருங்க, அங்க எல்லுன்னு இருக்கும். நான் படிக்கட்டுமா? For thou will not leave my soul in hell. In hell. கரெக்டா? எங்க போயிட்டாரு? நீர் என்னை பாதாளத்தில் விடியன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க? ஹெல்லுன்னு. ஏன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க? தாவீது சொல்லிட்டாங்களா? கரெக்டா? ஓகே, நீர் என்னை பாதாளத்தில் விடீர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எல்லாருமே இது யார் என்ன நினைச்சிட்டாங்க? தாவீதுக்கு சொல்றான்னு நினைச்சிட்டாங்கல்ல. ஓகே, இப்போ ஒரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஏன் அது அதான் நியூ கேஜேவி, அது என்கேஜேவி. கேஜேவி பாருங்க. ஆமா ஆமா, நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு என்னென்ன சொல்ல போறோம். எப்ப படிங்க கேஜேவில. இன் ஹெல். இங்க தாவீதுன்றதுக்காக அங்க ஹெல்லுன்னு போட்டாங்க. என்ன போட்டாங்க? ஹெல்லுன்னு போட்டாங்கல்ல. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்களுக்கு இப்ப என்ன தெரிய போறது கிடையாது தெரியுமா? டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு ஆஹா, இது பின்னாடி இயேசு கிறிஸ்துக்கு அப்ளை ஆக போகுதுன்னு தெரியாது. எது நீங்க படிச்ச வசனம் தாவீதுக்கு இல்ல, அது இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ண போகுது, அப்ளை ஆக போகுதுன்றது யாருக்கு தெரியாது? டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? பாருங்க, அப்போஸ்தலர் படிங்க 2ஆம் அதிகாரம். சொன்னேன் 2ல 24 இருந்து படிங்க. தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து படிங்க. அவர் என்ன பண்ணார்? எழுப்பினார். பாத்தீங்களா? அவரை குறித்து தாவீது, கர்த்தரை நான் எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இருக்கிறார். உம்முடைய பரிசுத்தர் யார் அது? இப்ப அந்த பாதாளன்ற வார்த்தையை படிங்க சார் கேஜேவி. அப்போஸ்தலர்ல ஹெல்லுன்னு போட்டாங்களா? ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு அது யாரும் தெரியாது. இயேசு கிறிஸ்து தெரியாது இல்ல. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்து நரகத்துக்கு போனான்னு ஒத்துக்குவீங்களா? நரகத்துக்கு அவர் போனான்னு ஒத்துக்குவீங்களா? இருக்க முடியாது.
சென்டில் கட்டி கொடுக்குறாரு கோயில் போறதா சங்கிலி கட்டப்படுறது மேல வானமண்டலத்துல பொருளாதார சேனைகள். கரெக்டா? அது படிக்க போறோம். அதுவும் புரியுதுங்களா? டிரான்ஸ்லேஷன் எப்படி எப்படிலாம் ஆயிருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். வேற ஒண்ணு. ஹேடஸ் போட்டாங்களே. ஆமா, அதனாலதான் சொன்னேன். நியூயா டிரான்ஸ்லேட் வருது இல்ல, அதுல எல்லாத்தையும் இந்த வார்த்தை எடுத்துட்டு எதை போட்டாங்கன்னா டைரக்டாவே சியோல் ஹேடஸ்னே போட்டாங்க. ஏன் அப்படி போட்டாங்க? நான் இருக்கிற ஒரிஜினல் வேர்டையே போட்டுறேன். நீ என்ன பண்ணிக்கோ, நீ என்னோடலாம் எடுத்துக்கோ. அத பாதாளனா எடுத்துக்கோ, நரகம்னா எடுத்துக்கோ. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. நீ இந்த வார்த்தையை இங்க பாதாளம் போட்டா இங்க நீ நரகன் போட முடியாது. அங்க என்னதான் போடணும்? பாதாளம் தான் போடணும். அங்க நரகன் போட்டா இங்க என்ன போடணும்? நரகன் தான் போடணும். கரெக்டா? ஏன்னா ரெண்டு வார்த்தையும் வந்தது ஒரே வார்த்தை சியோல் இருந்து. புரியுதுங்களா? மூல பாஷை அதுக்கு என்ன வார்த்தை? ஷியோல்ன்ற வார்த்தை. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த ஷியோல்ன்ற வார்த்தைக்கு நிகரான, நல்லா கவனிங்க, SHEOL இந்த வார்த்தைக்கு நிகரான கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தை? ஹேடஸ். இது ரெண்டுத்துக்கும் மீனிங் மாறுதா? மீனிங்? ஆமா, இது எபிரேய பாஷை, இது கிரேக்க பாஷை. அவ்வளவுதான். எபிரேய பாஷையில ஷியோல், கிரேக்க பாஷையில ஹேடஸ். இது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா பாதாளம் தான் வரும். என்ன வரும் பாத்துட்டீங்களா? சரி, ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வானபரின்னு உயர்த்தப்பட்ட கப்பர்நகும் எது வரையும் தாழ்த்தப்பட்டுச்சு? பாதாளம் வரையினா நரகம் வரையுமா? பாதாளம்ன்றது வார்த்தை இருந்தாலும் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் வேற வேற இருக்கு. ஹெல்லுன்னு இருக்குல்ல, கப்பர்நகும் நரகத்துக்கு போயிடுச்சோ? பாதாளத்துல தள்ளப்படுவாய், தாழ்த்தப்படுவாய். பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்படும். ஏன் அப்படி சொன்னாருங்க? வானபரின்னு உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்படுவாய், உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ தாழ்த்தப்படுவாய்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். ஏன் கப்பர்நகுமுக்கு அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, கப்பர்நகும்ன்றது கலிலேயாவில் உள்ள ஒரு பட்டணம். இங்க இருக்கிற கலிலேயாவில் உள்ள பட்டணம். இந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக அற்புதங்களை கப்பர்நகும்ல தான் செய்தார். அதிகமான பிரசங்கம் எங்கதான் பண்ணப்பட்டதுன்னா கப்பர்நகும்ல தான் பண்ணப்பட்டது. அதான் சொல்றாரு, கப்பர்நகுமே நீ எது வரைக்கும் தாழ்த்தப்படுவாய்? பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்படும். என்ன அர்த்தம்? உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது, நீ என்ன பண்ணிட்ட? இழந்துட்ட. கரெக்டா? அப்போ இப்ப கப்பர்நகும் ஃபுல்லா நரகத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல, அவங்க அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதான் பாதாளம்னு அர்த்தம். நீ பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்படுவாய் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் மாஸ்டர்? அதான் கேக்குறேன். இப்ப நான் கப்பர்நகும்ல இருக்கிறவங்க எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்க கேக்குறேன். அவ்வளவுதான். அது என்ன எடுத்துக்கூடாதுன்னா, நித்தியமான நரகத்துக்கு போயிடும் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இதே வேதம் என்ன சொல்லுதுன்னா, நினிவே பட்டணத்தார் எழும்பி உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? குற்றம் சொல்லுவாங்க. அப்ப அவங்க உயிர் திறந்து வராங்களா இல்லையா? நினிவேவே வராங்க. இவங்க வராங்களா இல்ல? இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வந்து உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? குற்றம் சொல்லுவாங்க. நினிவே பட்டணத்தார் எழும்பி. கரெக்டா?
இவங்க தாழ்த்தப்படுவாயின்னு சொல்றது நித்திய நரகத்தை பத்தி என்ன பண்ணல, அது சொல்லல. அவங்க அந்த வாய்ப்பு என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு வருஷம் சொல்றேன். யோனா எங்க போனாருங்க? மீன் வயிற்றுல போனாரா? யோனா புஸ்தகம் எடுத்துங்க பார்ப்போம். இரண்டாம் அதிகாரம். மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரா? சரி, 1-2 படிங்க பார்ப்போம். ம் யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம்பண்ணி, ம் இந்நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கினேன். அவர் எனக்கு உத்தரவருளினார். ம். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து உட்கொள்வேன். அப்படின்னா அவர் நரகத்துக்கு போயிட்டாரோ? சிஸ்டர், இதை நீங்க இங்கிலீஷ்ல படிங்க சிஸ்டர். ஷியோல கேஜேல தெரியலன்னு இருக்கு. அப்ப அங்க போயிட்டு வந்து சான்ஸ் இருந்தா ஆக்சுவலா பெல்லி ஆஃப் ஹெல்ன்றாருங்க இல்லையா, ஹெல்ன்றாருல, அதான் அந்த ஹெல்ன்ற ஒரு இடத்துல எல்லாம் நீங்க எரி நரகம்னு எடுத்துக்கீங்களான்னு கேக்குறேன் நான். இல்ல எடுத்துக்கிட்டீங்களா, நரகம்னு எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப மீன் வயிற்று கூட வேற என்னதான் சொல்லுது, ஹெல்லுன்னு தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இதே தமிழ்ல பாதாளம் போட்டாங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல ஹெல்லுன்னு போட்டாங்க, சியோல் டைரக்டா போட்டாங்க. நீ என்ன எடுத்துக்கோ. யாருக்காவது புரியலையா? இல்ல நீங்க நரகம் நம்மளும் ஒரு தேவதை போட்டா மீன் வெளியே வந்துடலாம். அப்படி எடுத்துக்கலாமா? யோனா வாய்ப்பு இருக்கா? சரி. இந்த 2 வார்த்தையுமே என்ன வார்த்தை தான்? ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை? இப்ப நீங்க லூக்கால படிச்சீங்கல்ல, லூக்கால ஒரு வசனம் படிங்க, 10-15 படிச்சீங்க இல்லையா? அந்த பாதான்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அரைவில் என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? லூக்கா 10-15 என்ன வருஷம் கேக்குறாங்க படிக்கிறது? NKJV முன்னாடி ஒண்ணு படிச்சீங்கல்ல, அதான் ஹேடஸ் தானே இருக்கு. கவனிங்க, அவங்க இங்கிலீஷ்ல அந்த கப்பர்நகம்னு வார்த்தை படிச்சாங்க. படிங்க, இன்னொரு முறை படிங்க. பாத்தீங்களா? brought down to Hades. அப்படின்னா இந்த வார்த்தை கிரீக்ல வரும்போது என்னவா மாறிடுச்சு? ஹேடஸ் மாறிடுச்சு. புரியுதுங்களா? இதையும் நரகன் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, இதையும் என்ன பண்ணிருக்காங்க? நரகன் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இதையும் பாதாளம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இதையும் பாதாளம் டிரான்ஸ்லேட் பண்ணா, நீங்க எதை டிரான்ஸ்லேட் பண்ணாலும் மீனிங் ஒண்ணுதான். ஆனா என்ன கிடையாதுன்னா நெருப்பு கிடையாது. என்ன கிடையாது? நெருப்பு கிடையாது. மனிதன் மரித்த பிறகு ஒரு இடத்துக்கு போயிடறான்ல, பாதாளம் அப்படின்னா உங்களை மறிச்சு பிறகு குழியில இறக்கிடுறாங்கல்ல, அதுதான் என்னன்னு இருக்குன்னா அதுதான் பாதாளம், அதுதான் நரகம். அது வரலாம், அது வரலாம். இப்ப 2 வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் அடுத்து போலாம். சரி, இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். சிஸ்டர் நீங்க இங்கிலீஷ்ல எடுத்துக்கோங்க. மரணமே உன் கூறு எங்கே? இது யார் பேசுறா? யாருக்காக சொல்லப்பட்டது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போயிட்டு அங்க ஜெயிச்சு என்ன பண்ணிட்டார்? வந்துட்டாரு. என்ன சொல்லுதுங்க அது? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயமே. என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? ஹேடஸ். ஹேடஸ் கரெக்டா? சரி, இப்போ இது 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 புதிய ஏற்பாடுல தானே இருக்கு.
இதோடைய இது இது ஆக்சுவலா தீர்க்கதரிசன வார்த்தை. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை இப்ப எங்க படிக்கிறோம்? நம்ம புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம். படிக்கும் போது இது ஹேடஸ்னு வருது பாதாளத்துக்கு. இப்ப இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல இருக்குது இல்ல, இதே வார்த்தை பழைய ஏற்பாட்டுல இருக்குல்ல, அதை போய் படிக்கலாம். ஓசியா 13:14 படிங்க. ஆ 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். ம் அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ம் மரணமே உன் பாதைகள் எங்கே? ம் பாதாளமே உன் சங்காரம் எங்கே? அங்க என்ன போட்டு சிஸ்டர்? கிரேவ்னு இருக்கு. கிரேவ் மீன்ஸ் பாதாளம். 13:17. சிஸ்டர் நீங்க படிக்கும் போதுல கிரேவ்னே போட்டாங்கல்ல, கிரேவ்னா என்ன அர்த்தம்? பாதாளம். பாதாளம்ன்ற வார்த்தை என்னன்னு தான் மூல பாஷை சியோல் தான். ஏன் அங்க கிரேவன் போட்டாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். இயேசு சொல்கிறார். அது இயேசு கிறிஸ்துக்கு வருது. அது நீங்க என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, ஹெல்லுன்னு போட முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? பிளஸ் வந்தா இது மைனஸ் வந்தா இது. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? இதுதான் எவ்வளவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆ எல்லாம் கொடுத்துலாம், கவலைப்படாதீங்க. இப்ப எத்தனை வார்த்தை பார்த்திருக்கோம்? 2 வார்த்தை பார்த்திருக்கோம். ஒன்னு ஷியோல், இன்னொன்னு ஹேடஸ். ஷியோல்ன்ற வார்த்தை என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை. இதோடைய நேர் ஆப்போசிட்டான கிரேக்க வார்த்தை ஹேடஸ் இல்லையா? தண்ணின்றத பானின்னு சொல்ற மாதிரி ஷியோல், ஹேடஸ். இது ரெண்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணா தமிழ்ல என்னென்னலாம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க? நரகம், பாதாளம். யாருக்கெல்லாம் பாதாளம் போட்டாங்க? நல்லவங்களுக்கு எல்லாம் பாதாளம், கெட்டவங்களுக்கு எல்லாம் நரகம். கரெக்டா? இப்படிதான் போட்டிருக்காங்க. ஆனா இங்க வர நீங்க படிச்ச எந்த நரகம் பாதாளம்ன்ற வார்த்தைக்குமே எந்த நரகம் கிடையாது. அக்கினியில எரிஞ்சிட்டு இருக்கிற நரகத்தை மீன் வயிற்றுலாம் போய் யாரு அக்கினி நரகம் சொல்லுவீங்களா? இல்ல. கரெக்டா? ஆனா இப்ப 2 வார்த்தை நம்ம பார்த்தாச்சு. ஆனா 3வது ஒரு வார்த்தை இருக்கு இல்ல. நான் அந்த கிரீக்க வார்த்தை ஒண்ணு எழுதுனால இது ஆக்சுவலா கெஹென்னான்னுவாங்க. என்னதுங்க? கெஹென்னா. என்ன நீ போடலாம், ஒன்னும் பிரச்சனை. அதுதான் கெஹின்னான்னு மீன். போடலாம், தப்பு இல்லை. ஓகே, இந்த வார்த்தை தான் மெஜாரிட்டியா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா இந்த நெருப்பை பேஸ் பண்ணி வரப்போகுது. என்ன வரப்போகுது? நெருப்பை பேஸ் பண்ணி. ஓகே, இப்ப சில வசனங்கள் நம்ம படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5:22 படிங்க. சோ ஃபர்ஸ்ட் இது படிச்சலாம். யாக்கோபு 3:6 படிச்சுக்கலாம். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொண்டு விடுகிறதாலும் நரக அக்னியினால். என்ன அக்னி? நரக அக்னி அப்படின்னு ரோடு இருக்கு இல்லையா? இது இங்கிலீஷ்ல படிங்க. ஹெல்லுன்னு இருக்கு. ஹெல்லுன்னு இருக்கா? ஹெல் நரகம் போட்டாங்களா? இந்த வார்த்தை தான் பைபிள் என்ன போட்டுருக்காங்கன்னா இங்க நெருப்புன்னு வரும். ஓகே, இன்னொரு சில வசனம் படிக்கலாம். மத்தேயு 5:22 படிக்கலாம். 5:22. நியாய தீர்ப்புக்கு என்னவா இருப்பான்? ஏதுவா இருப்பான்? எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஓகே, எரி நரகம் இல்ல. இந்த இந்த இப்ப நான் சொல்ற வசனம் நீங்க லைனா எழுதிக்கோங்க. அதுல 5ஆம் அதிகாரம் 30, 29, 30 எழுதிக்கோங்க. அதுலயே மத்தேயுல 10:28 எழுதிக்கோங்க.
ஸ்டெப் 29:30 5ஆம் அதிகாரத்துல, அதுல 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எழுதிட்டீங்களா? அதுல 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதுலயே 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுல 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இங்க நீ சொல்லப்பட்ட எல்லா இடத்துலயுமே நரகம் நரகம்ன்ற எரி நரகம்ன்ற வார்த்தை எல்லாமே எந்த வார்த்தையில வந்ததுன்னா கெஹினா என்ற கிரேக்க வார்த்தையில இருந்து என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு. புரிஞ்சா? இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு 4 வார்த்தை எழுதி போட்டேன்னா, முன்னாடி ஷியோல், ஹேடஸ், கெஹினா, அப்புறம் டாட்ரோஸ் அப்படின்னு 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையில இருந்து தான் நமக்கு என்னெல்லாம் வந்தது? நரகம், பாதாளம், குழி, இந்த மாதிரிலாம் வந்தது. ஓகே, இப்ப 2 வார்த்தை நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? இந்த 4 வார்த்தையில, ஓகே, இந்த 4 வார்த்தையில ஒரு வார்த்தை மட்டும் எபிரேய வார்த்தை, ஷியோன்ற வார்த்தை மட்டும்தான் என்ன வார்த்தை? மற்ற 3 வார்த்தையும் கிரேக்க வார்த்தை. ஓகே, இந்த 4 வார்த்தையிலும் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா நரகம்ன்ற வார்த்தை என்ன பண்ணிருக்காங்க? டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம 2 வார்த்தை என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். இந்த 2 வார்த்தையும் எதை குறிக்கல? எரி, நெருப்பு எரிகிற இந்த இடத்த என்ன பண்ணல? குறிக்கல. இது எல்லாமே சாதாரணமா, இப்ப நீங்க கோராகு சம்பவத்தை எடுத்துட்டு வச்சீங்களேன், அங்க பூமி தன் வாயை பிளந்து எல்லாரும் பாதாளத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு இருக்கும். அங்க கூட என்னதான் போட்டுருக்கோம்னா சியோல், ஹேடஸ் தான் போடும். புரிஞ்சா? பாதாளத்துக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க, இறங்கிட்டாங்கன்னு இருக்கும். யாக்கோபு சொல்றாருல, பாதாளத்துல இறங்குவேன், என் மகன் போன இடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க. இல்ல, அதனாலதான் சொல்றேன், அந்த 65 முறை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கல்ல, 31 முறை என்னன்னு பண்ணிருக்காங்க? நரகம் பண்ணிருக்காங்க. 31 முறை பாதாளம் பண்ணிருக்காங்க. 3 முறை குழின்னு பண்ணிருக்காங்க. சொன்னேன் இல்லையா? இந்த ஷியோன்ற வார்த்தை, ஹேடஸ்ன்ற வார்த்தை எல்லாமே எதை குறிக்குதுன்னா மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த இடத்த குறிக்குது. புரிஞ்சுங்களா? பாதாளன்ற வார்த்தையை குறிக்குது. இதை என்னென்னலாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, நரகம்னு என்ன பண்ணிட்டாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க படிச்ச இந்த வசனம் எல்லாமே எரி நரகத்துக்கு என்னவா இருப்பான்? போவான்லாம் அதை படிச்சோம் இல்லையா? இப்போ ஓகே, இன்னொரு வசனம் படிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 43 படிங்க. உன் கை உனக்கு இடரை உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாய் அறியாத அநேகங்களை நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதும் உனக்கு நலமாயிருக்கும். பாத்தீங்களா? 45 படிங்க சிஸ்டர். அதுல உன் கால் உனக்கு இடரை உண்டாக்கினால் அதை தரித்து போடு. 2 கால் உடையவனாய் அறியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் தப்பானியாய் ஜீவனுக்கு. இதேதான் கை. கரெக்டா? நீ 2 கை உடையவனாய் எங்க போறதை விட? நரகத்துக்கு போறதை விட. ஓகே, இந்த நரகம்ன்ற வார்த்தை அங்க இருக்கு இல்லையா? இந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் மூல பாஷை என்ன வார்த்தைனா இந்த வார்த்தை, கெஹினான்ற வார்த்தை. எரி நரகம், நரகம். இப்ப நீங்க படிக்கிற வாசனம் எல்லாமே இந்த கெஹினான்ற வார்த்தை. ஓகே, லூக்கா 12:5 படிங்க சிஸ்டர். ஆமா, இல்ல வராது. இப்ப இது நீங்க அந்த ஹெல்லுக்கு நீங்க ஒரிஜினல் மீனிங் போனீங்கன்னா இதா அங்க போய் நீ அந்த எல்லுக்கு இப்ப கிளிக் பண்ணி ஒரிஜினல் பாஷை பாத்தீங்கன்னா அங்க ஹேடஸ் ஷியோல்லாம் இருக்காது, கேகனான. ஓகே, படிங்க பாப்போம். லூக்கா. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள. இங்க நரகம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கெஹினா. என்ன கெஹினான்னு சொல்றீங்களா? அதெல்லாம் என்ன? ஓகே, நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒருவேளை அந்த சோர்ஸ் இருந்தா இந்த நரகம்ன்ற வார்த்தை கிளிக் பண்ணி அதோடைய ஒரிஜினல் மீனிங் என்ன வார்த்தை, அது எதுக்காக அந்த கெஹினான்னு போட்டிருக்குன்றத நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் பாருங்க. ஓகே, சரி. ஆக்சுவலா
பழைய ஏற்பாட்டுல இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சகோதரி கூட அந்த வசனம் படிச்சாங்க, இன்னும் பள்ளத்தாக்குன்னு ஒரு வார்த்தை படிச்சீங்க. இன்னொரு பள்ளத்தாக்கு படிச்சீங்களா? தீக்கடக்கம் பண்றதை பத்தி நம்ம பிரதர் கூட சொன்னாங்க. தீக்கடக்கம் பண்றது படிச்சீங்க இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்குன்னு படிச்சா 2 நாளாகமம் 28:3 படிங்க. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே அவன் இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்கிலே ரூபம் காட்டி முன்பாக கொடுத்த ஜாதியுடைய அனுபவங்களின்படி தன் குமாரரை அக்னியிலே தவிர்த்து கொண்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான தங்க மரங்களில். ஆக்சுவலா இஸ்ரேலுடைய தேசத்துல பவுண்டரி இருக்குல்ல, அதுல ஒரு பள்ளத்தாக்குக்கு பேர் என்னன்னா இன்னும் பள்ளத்தாக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கதான் தீக்கடக்கம் அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தங்க பிள்ளைகளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா தீக்கடக்கம் பண்ணுவாங்க, நரபலி கொடுப்பாங்க. வெரி குட். அதுல 33:6 படிங்க. அவன் இன்னும் ஆமா. குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீவிரிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூரியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவன் பார்வைக்கு மிகுதியும் சொல்லாப்பானதே செய்தான். சரி, இப்ப நான் இந்த இன்னொன்னு படிச்சிடலங்க. இன்னும் இந்த இன்னோம்ன்ற வார்த்தை தான் கேஹினான். என்ன வார்த்தை? தீ மிதிக்கிறது, தீ கடக்கம் பண்றதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க சேர்ந்தாங்க? இந்த இன்னோம்ன்ற இடத்துல சேர்த்தாங்களா? அந்த இன்னோம்ன்ற வார்த்தையோடைய கிரேக்க பதம் தான் கெஹின்னா. நீங்க இன்னும் படிக்கிறது பழைய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல இன்னும்னு ஒரு வார்த்தை படிக்கிறீங்க இல்லையா? அதனுடைய கிரேக்க வார்த்தை தான் என்ன வார்த்தை? கெஹின்னான்ற வார்த்தை. ஓகே. ஏன் இப்போ இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயுமே நீ நரகத்துக்கு போயிடுவ, அது எங்க போயிடுவ, கெஹின்னாக்கு போயிடுவ, கெஹின்னாக்கு போயிடுவான்னு சொல்றாருல்ல? தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு என்னவா இருப்பான், ஏதுவா இருப்பான். அப்படின்னா எரி நரகத்துக்குன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கெஹின்னா. கெஹின்னாக்கு போயிடுவ, கெஹின்னாக்கு போயிடுவ, இன்னும் பள்ளத்தாக்குக்கு போயிடுவேன்னு ஏன் சொல்ற? வசனம் படிச்சலாம். 7:21 7:31 எரேமியா. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரர்களையும் அக்னியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கில் உள்ள கோபேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றும். தேவன் சொல்றா பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகளை தீக்கடக்கம் பண்றீங்க, அதை நான் உங்களுக்கு என்ன சொல்லல, நான் கட்டளையிடுவோம் இல்ல, என் மைண்ட்ல தோணவும் இல்லை. உங்களை போட்டு நெருப்புல எரிக்கிற பாயிண்ட நான் என்ன பண்ணல, என் மைண்ட்லயே தோணல. ஓகே. ஆக்சுவல் அவர் அந்த மாதிரி என்ன பண்ணல, சொல்லல. ஆக்சுவலா இந்த இன்னும் பள்ளத்தாக்குல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இறந்து போறாங்கல்ல தீக்கடக்கம் பண்றவங்க, தீக்கடக்கத்துல இறந்து போறவங்க, தேச துரோகிங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சபை அந்த பாடி எல்லாம் தூக்கி அதை தான் போடுவாங்க. அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், அது என்ன பண்ணுவாங்கன்னா அக்கினி கந்தங்கள்லாம் மேல தடவிட்டு என்ன பண்ணுவாங்க, தூக்கி அதுல போட்டுருவாங்க. அதுல என்ன எரியும், நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே. அப்படி பாடிஸ் எல்லாம் தூக்கி போடும் போது சில பாடிகள் வந்து பாதி எரிஞ்சிருக்கும், பாதி என்ன பண்ணாது, எரியாது. எரியாத பாகத்துல என்ன இருக்கும் தெரியுமா, புழு இருக்கும். புழு இருக்கும் இல்லையா, புழு இருக்கும். எரிஞ்சிடுச்சுன்னா ஓகே. எரியாத பாகம் நிறைய பாடிஸ் வந்து பாதி எரிஞ்சு பாதி எரியாம இருக்கும். அங்கதான் பூச்சி புழு எல்லாம் இருக்கு இல்லையா. இதை எடுத்துதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ எங்க போயிடுவ. ஆக்சுவலா இந்த இன்னும் பள்ளத்தாக்குல இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, இஸ்ரேல் யூதர்களுக்கு அங்க யாராவது ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு உயிர்த்தெழுதலே கிடையாதுன்ற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அந்த மாதிரி இடத்துக்கு ஒருத்தன் போயிட்டான், அவன் சரீரம் அங்க போயிடுச்சு அப்படின்னா அவன் அகைன் என்ன பண்ண மாட்டான், உயிர்த்தெழுந்து வர மாட்டான ஒரு நம்பிக்கை யாருக்கு?
பார்க்க மாட்டான் அந்த வர அங்க போயிட்டா என்ன பண்ண மாட்டான், அவன் அகைன் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா இருக்கு இல்லையா. இப்போ இது எல்லாமே அடையாளம் பாஷை இயேசு கிறிஸ்து. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்குனா என்ன பண்ணிடு, குடுக்கி போடுது. இதெல்லாம் நிஜமா என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. ஆனா கொலோசியர் 3:5 சொல்லிருக்காங்க அபயம். ம். அது இதுல பேராசை இதுதான் அதான் இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் தான். நம்ம உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணிடு, தரித்து போட்டுரு அப்படின்னு. இப்ப அவர் கண்ணை பத்தி என்ன பண்ணல, அடையாளப்படுத்துது, கண் எழுதுக்கு அந்த அடையாளப்படுத்துது, கை எழுது இல்ல அதுதான் எல்லா இடத்துலயுமே நம்ம அப்படி கண்ணுன்றது ஓகே. அது ஆக்சுவலா அங்க என்ன சொல்றாருன்னா, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உண்மையான சத்தியத்துக்குள்ள நடக்காம இருக்கிற மாதிரி. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம்ல, என் கண்ணு மாதிரினுவோம், இஸ் மை ரைட் ஹேண்டுன்னுவோம், அவன் என் இடது கை அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க உங்களை தடுத்தா கூட அதை என்ன பண்ணிடு, வெட்டிடு. நீ அவங்களோட சேர்த்து இந்த இன்னொமுக்கு போறதை விட இல்லாம எங்க பரலோகத்துக்கு வந்துரு. ஆக்சுவலா இயேசுக்கு இந்த இன்னொம எதை பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்கானா, செகண்ட் டெத் பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ரெண்டாம் மரணத்துக்கு எதை பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு, ரெண்டாம் செகண்ட் டெத் பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இது யாருக்கும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது, இது நார்மல் உலக ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாது. இது யாருக்கும் சொல்றாருன்னா அவருடைய சீஷர்களுக்கு, அவரோட உபதேசத்தை கேட்டவங்களுக்கு. கரெக்டா? நீ எங்க வேணா எடுத்து படிச்சு பாருங்க. உன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு இதுவா இருப்பான். ஓகே, இப்ப நீங்க மார்க்ல படிச்சீங்களா சார்? 9ஆம் அதிகாரம் எடுத்தீங்க, படிச்சீங்க இல்லையா? 43 படிங்க. சரி, நீங்க 44 வசனம் படிங்க சார் இங்கிலீஷ்ல. Where they who has not died and the fire is not quenched. எதுல படி, கேஜில படிக்கிறீங்களா? வேற டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கா, என்ன இருக்கு? சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. 44 Where their own died not and the fire is not. 46 சாவாமும் அக்னி அவியாமும் அப்படின்றோம். Where their own died not and the fire is not. இருக்கா? ஓகே, நீங்க உங்ககிட்ட வேற என்ன டிரான்ஸ்லேஷன் இருக்கா? இஎஸ்சி இருக்கா? இல்ல, நீங்க இஎஸ்சி படிங்க பார்ப்போம். உங்க ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஏன் 44 எங்க போச்சு? 9:44. ஆக்சுவலா அந்த வசனம் இல்ல, சேர்க்கப்பட்ட இல்ல. ஆமா, ஆக்சுவலா கேஜேவி வந்ததுல டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. கேஜேவி டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் சில மூல பிரதிகள் கிடைச்சது.
கிடைச்சி அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இதையும் அதையும் வச்சு என்ன பண்ணாங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இந்த வார்த்தை எல்லாம் எதுல இல்லை, மூல பாஷையில இல்லைன்றதை கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் எம்டியா விட்டாங்க. இஎஸ்சில நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணல. சில சில வசனங்கள் ஆங்கில பைபிள் எல்லாத்துக்கும் தமிழ்ல இருக்கு, மூல பாஷையில இருக்கு. ஆமா இருக்கு இல்லையா? நான் நிறைய வசனம் சொல்லுவேன், நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது பைபிள் படிக்கிறாங்க. இல்ல அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகணும். தப்பு படிக்கிறவங்க இல்ல தப்பா படிக்கிறது இல்ல, வந்து எது கரெக்ட் எது இல்லை சொல்றது அது சொல்லதான் நான் வந்திருக்கேன், கவலைப்படாது. அதுதான் அது அப்புறம் தப்பு தப்பா இருக்குது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா நீங்க அடுத்த வாரம் கூட ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன், உதாரணத்துக்கு பைபிள் எப்படி பண்ணிருக்காங்கன்றது. ஓகே, மத்தேயு பரமண்டல ஜெபம் இருக்கா? எங்க இருக்கு? படிங்க மத்தேயு 6. படிங்க, முதல்ல இருந்து படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மதிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் பூமியிலிருந்து அவரை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும். சரி, இன்னொன்னு இதே பரமண்டல ஜபத்தை லூக்கா சொல்றார். லூக்கால படிக்கலாம். லூக்கா எங்க இருக்கு படிங்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 2ல இருந்து படிங்க. 11ஆம் அதிகாரம் 2ல இருந்து படிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். சரி, முடிச்சாரு. ராஜ்யம் இல்ல. சரி, இப்ப மத்தேயு சேர்த்து சொல்லிட்டாரா, லூக்கா குறைச்சிட்டாரா? லூக்கா கேட்டு தெரிஞ்சுதான் அவர் எழுதுறாரு. அவருக்கு கேட்கும் போது யாரும் கூப்பிடுவா. ஓகே, நான் என்ன கேக்குறேன், ஜபம் தானே இது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளேன்னு மத்தேயு சொல்றாரு. இதை யார் சொல்லல? லூக்கா சொல்லல. நான் என்ன கேக்குறேன், மத்தேயு சேர்த்து எழுதிட்டாரா அல்லது லூக்கா குறைச்சிட்டாரா? இப்ப பிரதர் என்ன சொல்றாருன்னா, லூக்கா என்ன பண்றாரு, கேட்டு எழுதி சொல்றாரு. அதனால அவர் என்ன பண்ணிருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, இஎஸ்சி வச்சிருக்கீங்களா? படிங்க மத்தேயுல 6:13 படிச்சிருங்க டைரக்டா. சீக்கிரம் சீக்கிரம். இல்லைங்க சார், மேத்யூல மேத்யூ 6:13 படிங்க. நீங்க படிக்கலையா? ராஜ்யம் வல்லம் மகிமை வரல. ஏன்? இப்ப பிரதர் சொன்னார் இல்லைங்களா, பிரதர் நீங்க சொன்னீங்கல்ல லூக்கா குறைச்சிருப்பாரு. இங்கிலீஷ் வேலையை படிச்சா
மத்தியில அது கிடையாது. ஏன்? அதெல்லாம் கத்துக்கிறதுலாம் தெரியாது. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. அது கண்டுபிடி வேலையும் கிடையாது. நம்ம வேலை என்னன்னா சந்தோஷத்துக்கு அன்பு காட்ட வைக்கணும். கத்துடைய வார்த்தை தான் நடக்கணும். ஆக்சுவலா சவுரோட அன்பு காட்டுறோம்ல, இது நம்மளோட உலகத்துல நல்லா காட்டுவோம். காட்டுவோம் தானே? கண்டிப்பா. உலகத்துல அவன் அன்பு காட்டுறதுனால அவன் பரலோகம் போயிடுவானா? நான் பரலோகத்தை பத்தி பேசுறேன்ல. நீங்க பரலோகம் போறதுக்கு தானே அதை செய்றீங்க கண்டிப்பா. இல்லையா? அப்போ இல்ல நான் என்ன கேக்குறேன், சேச்சுரேஷன் பாயிண்ட் ஒன்று இருக்குது. நான் சிம்பிளா சொல்றேன். என்னுடைய கெப்பாசிட்டி கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லவும் மாத்திக்கலாம், எது ஒன்றும் மாத்திக்கலாம். அதுதான் செகண்ட் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன இது வரைக்கும் கொடுத்துருக்கிறாரோ, எனக்கு என்ன கொடுக்கப்படுறதோ அதை தான் நான் வெளிக்கட்ட முடியும். அதான் நான் வந்து வெளியே நான் உங்களுக்கு எதுவுமே தவறு சொல்ல தவறு சொல்ல வரல. அப்போ அந்த மைண்ட்ல தான் அதுதான் சொல்றேன். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டைம் வந்திருக்குல்ல, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஒரு டைம் வந்திருக்குல்ல. அதனால என்ன கேட்கிறேன், வேதத்துல அன்புன்னு இருக்கு இல்லையா, இதுல இந்த அன்புன்ற வார்த்தைக்கு வந்து ஃபீலியோன்னு ஒரு வேர்டு இருக்கு. ஃபீலியோ ஒரு வேர்டு இருக்கு. அகாப்பேன்னு ஒரு வேர்டு இருக்கு. அட இல்லையா? இந்த ஃபீலியோ அன்பை உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காட்டுவாங்க. அகாப்பே அன்புன்றது தேவனுடைய அன்பு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப நம்ம சகோதரர்கிட்ட அன்பு காட்டுறோம் இல்லையா, இதை விட டபுள் ட்ரிபிளா உலகத்துல காட்டுவோம். அவெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களான்னு ஒரு வார்த்தை இருக்கு. கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை விட அன்னை தெரசா நல்லவங்க தானே. நம்ம ஒருத்தன் கந்தல் கோலமா இருந்தா இல்ல சொல்றேன், நம்மளுடைய கேரக்டர் தான், நம்ம கேரக்டர் சொல்றேன், ஜட்ஜ் பண்றதுதான் நான் சொல்ல. ஒருத்தன் கந்தல் கோலமா இருந்தா நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி சொல்றேன். வெளியரங்கமா நம்ம கிரியை தான் சொல்ல முடியும், பார்க்காத கோணத்தை நம்ம சொல்ல முடியாது. ஓகே சரி, இப்போ நீங்க வீட்டுக்கு போயிட்டு மேபி மத்தேயு ஏன் தமிழ் அப்படி இருக்குது, சரி ஆக்சுவலா நம்ம தமிழ் பைபிள் உங்களுக்கு சில விஷயங்களை நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க இடலா எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அதை சொல்லாம தவிர்த்துருவேன். ஆனா நான் சொல்றது உண்மை. ஓகே, இப்ப இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் உண்மைதான் சொல்றாரு. எல்லாருக்குமே அது படிக்கலாம் இல்ல, சிலருக்கு அது இடர்ல தான் இருந்துச்சு. சிலருக்கு என்னவா இருந்தது, சீஷர்கள் வந்து கேட்டாங்க, நீ பேசுறதை பார்த்து பரிசேயர்லாம் இடர்ல அடைகிறாங்க. இயேசு சொல்ற, என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேறொன்று பிடுங்க போடும். அவங்க இடர்ல அடைறதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஓகே, இப்ப நான் சொல்ற சில விஷயங்கள் வந்து நீங்க ஆவிக்குரிய கோணத்துல அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். ஆனா ஒன்ஸ் நீங்க அதை மாம்சத்துக்குரிய விதத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன், சொல்லாம தவிர்த்துட்டு போயிடுவேன். ஆனாலும் எனக்குள்ள என்ன இருக்குது, என்ன மனசு இருக்குன்னா, எனக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு என்ன பண்ணு சொல்லணும் ஒரு ஆதங்கத்துல நான் என்ன பண்றேன்னா சொல்றேன்னு தவிர அதுதான் நான் குழப்புவாங்க. இல்ல நீ என்ன சொல்றதுன்னு சொல்ல போத, நீங்க ஏற்கனவே குழம்பி அதுலதான் இருக்கிறோன்றத நான் மறுபடியும் சொல்றேன். நான் இனிமேதான் குழப்ப போறான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே என்ன பண்ணிருக்கலாம், குழம்பு கூட வந்திருக்கலாம்ல. அதான் சொல்ல. ஆக்சுவலா நம்ம தமிழ் பைபிள் இருக்கு இல்லையா, இது எந்த இங்கிலீஷ் பைபிள் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது? கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அப்படின்னா கிங் ஜேம்ஸ்னு ஒரு ராஜா இருந்தார். அவருடைய காலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதான் என்னதுங்க, தமிழ் பைபிள். ஓகே, இந்த கிங் ஜேம்ஸ் ராஜா என்ன பண்ணாருன்னா ஒரு போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தார். போருக்கு போயிட்டு சண்டைக்கு ஜெயிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா சர்ச்சுக்கு வந்தாரு ஜெபம் பண்ண. வரும்போது இந்த பரமண்டல ஜெபத்தை சொன்னார். அப்போ அந்த சர்ச்சில் என்ன நடந்துட்டு இருக்கு, இது ஹிஸ்டாரிக்கல், நீங்க நெட்ல கூட போய் சர்ச் பண்ணுங்க. அந்த சர்ச்சில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா டிரான்ஸ்லேட் ஒர்க் நடந்துச்சு. என்ன நடந்துட்டு இருக்கு, பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா பிரேயர் பண்றாரு. அவர் தான் ராஜா. சர்ச்சில் வந்து என்ன பண்றாரு, பிரேயர் பண்றாரு. பரமண்டல பிதாவே இந்த நாமும் இப்படிலாம் சொல்லிட்டு, நான் ஜெயிச்ச எல்லா ராஜ்யமும் மகிமையும் உங்களுக்கு தான். நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்ல, என்னோட ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாத்தையும் யாருக்குதான், உங்களுக்கு தான் சொன்னாரு. சேர்த்து எழுதிட்டாங்க மத்தேயுல. அவ்வளவுதான்.
புரிஞ்சா? இல்ல, நீங்க சொல்றது ஆ. மத்தேயுல இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷ்ல இல்ல நான் சொல்ல, இல்ல, அது இல்ல, ஒரிஜினலே இல்ல. ஒரிஜினல் இல்ல, தமிழ் தான் இருக்குது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரா தேசம் இதை பேஸ் பண்ணி தான் கேஜேவில இருக்கும் நீங்க படிச்சது இங்கிலீஷ்ல. நான் சொல்றது கேஜேவி இங்கிலீஷ்ல இருக்கு இல்லையா, அதுல இருக்கும். இருக்கும். நீங்க வேற டிரான்ஸ்லேஷன் போனா இருக்காது. பாருங்க, நீங்க இன்னும் நிறைய வசனம் சொல்லுவேன். ஏத்துக்கு சொல்ற மாதிரி நீங்க இப்போது தாங்க மாட்டீங்க. நம்ம மலை மாதிரி நம்பி இருப்போம் சில வசனங்கள்லாம். அதனால நான் சொன்னேன், சில விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, இப்போ சொல்ல முடியாது. அதை ஏத்துக்கிற பக்கம் உங்களுக்கு ஒரு நாள் வரும். நான் அதை அடுத்த வாரம் தெளிவா சொல்றேன். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா 3 வார்த்தை என்ன பண்ணிருக்கோம் பார்த்திருக்கோம். நம்ம முடியல, அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? எந்த வார்த்தை இருக்குது இப்போ? கெஹென்னா. இயேசு கிறிஸ்து பேசிய கெஹென்னான்ற வார்த்தை அல்லது புதிய ஏற்பாடு இருக்கிற நரகம், எரி நரகம், இந்த வார்த்தை எல்லாம் எதுல இருந்து வந்திருக்கு? கெஹின்னான்னு வந்திருக்கு. அந்த கெஹின்னாவை நீங்க பழைய ஏற்பாட்டுல போய் படிச்சீங்கன்னா அது என்னது? இருக்காது இல்ல. இன்னும்ல என்ன நடக்கும்? அக்னியில தகனிப்பாங்க. ஓகே, அதையதான் எடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு இங்க சொல்றாரு. அதை எல்லாரும் என்ன நம்புவாங்கன்னா, அது வந்து அங்க போயிட்டா என்ன இருக்காது, திரும்ப உயிர்த்ததுல இருந்து வர முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து நீ எங்க போயிடுவ? இன்னும் போயிடுவ, கெஹன்னா போயிடுவ, கெஹன்னா போயிடுவேன்னு சொல்றாரு. ஓகே, இப்ப அடுத்த வர அந்த கெஹன்னா தான் நரகமா? ஏன் அப்படி எரி நரகம் என்ன பண்ணிருக்காங்க? டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த கெஹன்னா தான் என்னவா? நரகமா? அந்த நரகம் தான் எல்லா இடத்துலயும் எரிஞ்சு நெருப்பு பிளம்பாது அப்படின்றத அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் பார்த்துட்டு. சுத்தி சொன்னாரு ஊசி ஊசி வாயில. அப்ப இன்னும் அவர் கேள்விப்பட்டதை சொல்லிட்டு வரல, நரகம் இல்லைன்னா நம்ம அதான் நம்ம நரகம்ன்றது இல்லைன்றது நரகம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி பார்க்கணும். நான் இல்லைன்னு சொல்ல, நரகம் இருக்கு. நான் நரகம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தான் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். கரெக்டா? ஆத்மா இருக்கு. ஆத்மானா என்ன? நாம தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? ஆத்மானா ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னோம்ல. இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இல்லைங்க, நான் தாங்க ஆத்மா அப்படின்னு சொன்னல. அது மாதிரிதான் நரகம்னா நீங்க ஏற்கனவே ஒண்ணு புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அது அப்படி இல்ல. நரகத்தை அப்படி என்ன பண்ண புரிஞ்சுக்க கூடாது. நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது இல்லையா? நம்முடைய பலவீனம் என்னன்னு யாருக்கு நல்லா தெரியும்? தேவனுக்கு தெரியும். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க? நல்ல இவளை கொடுக்கும் போது பரமபிதாவாகிய தேவன் நம்மளை விட அவர் கீழையா? மனிதன் தேவனுக்கு மாதிரி நீதிமான ஆயிட முடியுமா? என்ன முடியாதுல்ல இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த உலகமும் ஆதாம் நிமித்தம் என்னவா இருக்கு? பாவத்துல இருக்கு. பாவத்துக்குள்ள போயிடுச்சு. இதை மீட்க தான் யாரு வந்தா? இயேசு கிறிஸ்து வந்து தன் ஜீவன் என்ன பண்ணார்? கொடுத்தார். ஜீவனை கொடுத்து எல்லாரும் மீட்டுட்டு மறுபடியும் எங்க போன அனுப்ப மாட்டார். மறுபடியும் அகைன் நீ நரகத்துக்கே போலாம், நீ ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு என்ன எங்க போலாம்? அது அனுப்புற தேவன் நம்ம நீதி, அது நீதியா இருக்காதுன்னா நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணுவோம் படிச்சிருந்தோம். அப்ப இந்த நரகம்ன்ற வார்த்தையை எங்கெங்கெல்லாம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்றத நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா ஒரு 3 வார்த்தை எடுத்து பார்த்தோம். 3 வார்த்தை விட கம்ப்ளீட் பண்ணல. அந்த கெஹென்னா மட்டும் நம்ம பெண்டிங் இருக்கு. அடுத்த வேர்டு கெஹென்னாவும் டாட்டருன்ற வேர்டு. இந்த டாட்டருன்ற வேர்டு ஒன்லி தூதர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கு. யாருக்கு சொல்லியிருக்காது? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் நரகத்திலே தள்ளி என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இந்த டாட்டருன்ற வார்த்தை இருக்கும். ஒண்ணுதான். டாக்டர் சொல்லலாம், டாக்டரும் சொல்லலாம். அது கிடையாது. நான் பேசுறது கிரேக்க வார்த்தை. ஓகே, சரி. இப்ப அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? அதை கண்டினியூ பண்ணலாம். தேவன் தமிழ் ஆசிரியர் போறாரு.